மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நாங்கள் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எதற்காக போகலாம் அப்படின்னா, வெஜிடபிள் சாதம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நாங்கள் 2 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோம், குழந்தையோட 4 பேர். 4 பேர்த்துக்கு உடனே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 4 மிளகா, வெங்காயம், பட்டை சோம்பு பாக்கெட் இது மட்டும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வதக்கிட்டு பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் பயிர் வாங்கி வச்சுருக்கேன். பட்டர் பீன்ஸு பயிர் வச்சுக்கிறணும். பட்டர் பீன்ஸ் பயிர் நல்லா வெள்ளை பீன்ஸு, சோயா பீன்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வெஜிடபிள் சாதத்துக்கு பட்டர் பீன்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்த பின்னாடி தக்காளி ஒரு 5 தக்காளி வச்சுருக்கேன். 5 தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா வதக்கணும். இந்த மாதிரி கட்டி நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். கருவேப்பிலை புதினா போட்டுக்கிறணும். கருவேப்பிலை புதினா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இல்லாட்டி நான் பூண்டு இஞ்சி அரைச்சி வச்சுக்கோம்ல அது போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கலை அப்படின்னா உப்பு போடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூனு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லா சீக்கிரமாக வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பின்னாடி பிரியாணி பொடி ராக்போர்ட் போட்டிருக்கேன் நான். இது ராக்போர்ட் பொடி. இந்த பிரியாணி பொடி போடுறேன். அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடுங்க. நாங்கள் எங்கள் RCM பெருங்காயத்தூள் போடுறேன். நல்லா 1 ஸ்பூன் போட்டால் உடம்புக்கு நல்ல செரிமான தன்மையும் கொடுக்கும். நல்லாவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பயிர் போடணும். வேணுங்கிறவங்க கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கேரட்டும் போடல, பீன்ஸும் போல் இருக்கிற சோயா பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சோயா பீன்ஸ் மட்டும் போட்டு நல்லா வதக்கணும். சோயா பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆனியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்ட பின்னாடி இந்த ராக்போர்ட் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அலசி ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஊற வச்சிருக்க அரிசியை என்ன செய்யணும், அதுலேயே போட்டு விட்டுங்க.
டம்ளர் அரிசிக்கு அரிசி போட்டுக்கோங்க. வெஜிடபிள் சாதம் எப்படி செய்வது? தக்காளி சாதம். இந்த காய்கறி போடணும், போடலை. சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய் மக்களே, பாருங்கள், வெஜிடபிள் சாதம் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடியா? வாங்க சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மதியம் ஒரு நேரம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ஏபிவி சிறுமலை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த சாதம் செஞ்ச குடும்பத்தினர் இல்லத்தரசி யாருன்னு கேட்டால் வணக்கம்.